நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. கதை சொல்லி கொடுங்கம்மா. நீ இன்னும் தூங்கலையா? எத்தனை தடவை நான் கதை சொல்றது? இனிமே எனக்கு கதை சொல்ல தெரியாது. இல்ல, நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய கதை தெரியும். அம்மா எல்லாம் கடவுள் தானே, கடவுளுக்கு நிறைய கதை தெரியும் தானே. இளவரசி, என்ன தேடிட்டு இருக்கீங்க? இளவரசி இல்ல, பிரியம்பதா அப்படின்னு கூப்பிடுங்க. ஆம், எனக்கு வராதுங்க. நான் ஒரு மூலிகை செடியை தேடிக்கிட்டு இருந்தேன். அது இங்க எங்க இருக்குன்னே தெரியல. உங்க கையில இருக்கிறது அது இல்லங்க. இல்லையா? எனக்கு நல்லா தெரியும். நான் காட்டுக்குள்ள போய் மருந்தெல்லாம் பறிச்சிருக்கேன். உங்களுக்கு கஷ்டமா இல்லைன்னா நான் எடுத்து கொடுக்கறேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இப்படி இளவரசின்னு கூப்பிடுறது. இளவரசின்னு வேண்டாம், வேணும்னா தங்கச்சின்னு கூப்பிடுங்க. ஐயோ, அப்படி கூப்பிட கூடாதுங்க. தூரமா நில்லுங்க, நான் பார்த்து எடுத்துட்டு வரேன். தேடி எடுத்து கொடுக்கறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா ஏன் இப்படி தள்ளி நிக்கிறீங்க? நான் தொட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க எனக்கு தெரியாத விஷயத்தை தானே சொல்லி கொடுக்கறீங்க. தெரியாத விஷயத்த சொல்லி கொடுக்கறவங்கள உண்மையிலேயே குருன்னு தான் சொல்லணும். ஐயோ, எதுக்காக என்ன குருன்னு சொல்றீங்க? ஆம், நான் எடுத்துட்டு வரேன். ஆமா, இங்க எங்க தங்கி இருக்கீங்க? நான் கொஞ்சம் தூரமா தங்கி இருக்கேன். அப்படியா? நான் இங்கதான் தங்கி இருக்கேன். இங்க பக்கத்துல ஒரு குருகுலம் இருக்கு. குருகுலத்துல உள்ள குருவோட பொண்ணா? ஆமாங்க. வேதா அங்கதானே படிக்கிறா? அது சரி, வேதாவை தெரியுமா? நல்லாவே தெரியும். ஆனா யார்கிட்டயும் நீங்க சொல்லக்கூடாது. வேதா எங்க வீட்டுக்கு வருவா. என் பொண்ணும் அவளும் நல்ல நண்பர்கள். அப்படின்னா நீங்க குட்டி அம்மாவோட அம்மா மல்லி. ஐயோ, என்னையும் என் பொண்ணையெல்லாம் தெரியுமா? தெரியாம எப்படி? குருகுலத்துக்கு வந்தா வேதா எப்பவும் எதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பா தெரியுமா? உங்களை பத்தி மட்டும்தான் பேசுவா. பயப்படாதீங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். வேதா என்கிட்ட சொல்லிருக்கா, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்கன்னு. தினமும் நடக்கிறதெல்லாம் சொல்லுவா. வேதா என்கிட்ட உங்க 2 பேருக்கும் தேசமங்கலத்து அம்மா மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஊருக்கு வரும்போது யாருமே துணை இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நிறைய நல்ல மனுஷங்களை பார்த்தோம். இப்போ உங்களையும். நீங்க இப்படி கூப்பிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. தைரியமா தங்கச்சின்னு கூப்பிடுங்க. நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே. இவ்ளோ பெரிய மனுஷங்கெல்லாம் எங்களோட பேசுறதுக்கு நானும் என் பொண்ணும் புண்ணியம் தான் பண்ணிருக்கணும். எல்லாருக்கும் அந்த கடவுள் துணையா இருப்பாரு. அவர் உங்களை ரொம்ப சோதிக்க மாட்டாரு. நீங்க சொன்ன மருந்து செடி இங்க அதிகமா இல்ல. கொஞ்சம் அந்த பக்கம் போய் தேடினா இன்னும் கொஞ்சம் இலை கிடைக்கும். அது வரைக்கும் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கலாம்லக்கா. என்ன அக்கா நான் கூப்பிட்டீங்க? அதனால என்ன, என்னை விட பெரியவங்களை அப்படித்தானே கூப்பிடணும். ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதுமே, அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறீங்க. கடவுளை பொறுத்தவரை எல்லாரும் ஒண்ணுதான். எனக்கும் அப்படிதான். அடுத்து எங்க போறோம்? அந்த பக்கம். அப்ப வாங்க போலாம். வேதா அடிக்கடி உங்களை பத்தி சொல்லும் போது நானும் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இங்க இப்படி உங்களை பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
குட்டிமா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கியா? நான் எங்கேயும் போனதில்ல. தேசமங்கலத்தோட எல்லை வரைக்கும் நாங்க போயிருக்கோம். ஆனா ஒரு விஷயம் இருக்கு. என்ன? யாரும் இல்லாதப்போ இந்த இடத்துக்கெல்லாம் தனியா வரக்கூடாது என்ன? இல்ல, வரமாட்டேன். நீ என் கூட இருந்தா மட்டும்தான் வருவேன். உன் கூட எங்கேயும் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ பேசுறத கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரோ படுத்திருக்காங்களே. தூங்கிட்டு இருக்காங்களோ? இங்க படுத்து யாரு தூங்குவா? நம்ம கூப்பிட்டு பார்க்கலாமா? பாட்டி, பாட்டி. ஐயோ, உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்றது வேதா? எங்க இருந்தாவது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரணும். தண்ணி தெளிச்சா உடனே எந்திரிச்சிருவாங்க. நீ இங்கேயே நில்லு, நான் எங்க இருந்தாவது தண்ணி எடுத்துட்டு வரேன். பாட்டி எழுந்துருங்க. பாட்டி. குட்டிமா, இந்த தண்ணிய தெளி. பாட்டி, தண்ணி குடிங்க. நீங்க எதுக்காக பாட்டி இங்க படுத்திருந்தீங்க? தேசமங்கலத்து கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். இங்க வந்ததும் எனக்கு தலை சுத்துற மாதிரி இருந்தது. நீங்க எங்க இருந்து வரீங்க பாட்டி? ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். உங்க கூட யாரும் இல்லையா? எதுக்காக தனியா வந்தீங்க? கூட ஆளுங்கெல்லாம் வந்தாங்க. அவங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டாங்க. நீங்க 2 பேரும் எங்க இருந்து வரீங்க? வேதா தேசமங்கலத்து கோவில்ல இருக்க பூசாரியோட பொண்ணு. அப்படியா? இது என்னோட தோழி குட்டிம்மா. நாங்க சும்மா சுத்தி பார்க்கலான்னு இந்த காட்டுக்கு வந்தோம். அப்போதான் நீங்க இங்க படுத்திருக்கிறத பார்த்தோம். அப்படின்னா சரிம்மா, நான் கிளம்புறேன். ம். உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. வரேன். அம்மா தேவி, அம்மா தேவி. ஐயோ பாட்டி, உங்களால சுத்தமா நடக்க முடியலையே. பரவாயில்லம்மா, நான் மெதுவா போய்க்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நாங்க உங்களை உங்க வீட்டுக்கு கொண்டு போய் விடுறோம். இல்லனா நீங்க இந்த மாதிரி எங்கேயாவது விழுந்துட்டீங்கன்னா? வேண்டாம்மா, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. உங்க அப்பா அம்மா தேடுவாங்கல்ல. அப்பா சொல்லிருக்காரு பெரியவங்களுக்கு உதவி பண்ணணும்னு. நாங்க உங்க கூடவே வரோம் பாட்டி. உங்களை விட்டுட்டு நாங்க ஓடி வந்துருவோம். எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல பாட்டி. இருந்தாலும் நீங்க சின்ன பிள்ளைங்க. உங்களை தனியா விடுறதுக்கு எங்களுக்கு மனசு வரல பாட்டி. நீங்க எங்க கையை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. நம்ம நடந்து போலாம். உங்களை வீட்டுல கொண்டு போய் விடலனா எங்களுக்கு நிம்மதியாவே இருக்காது. எதுக்காக நீங்க அழுவுறீங்க? ஒண்ணு இல்லம்மா, எனக்கு சகாதேவன் ஒரு பையன் இருக்கான். உங்க வயசுல உங்களை மாதிரியே அன்பா இருந்தான். எப்பவும் என் கைய புடிச்சுக்கிட்டு சுத்துவான். உங்களை பார்த்ததும் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவன் இருக்கான். அவன் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். நல்ல பையன். நாம போகும்போது அங்க இருப்பான். வாங்க பாட்டி போலாம். ஆ. அக்கா போதும், இதுவே நிறைய இருக்கு. இத கொண்டு போய் நல்லா கழுவணும் என்னம்மா? காட்டுல இருக்கிற செடிகளை பறிச்சா அத முதல்ல கழுவுறது தான் ரொம்ப நல்லது. ஆனா நீங்க இப்ப சொன்னது அதனால இல்ல, நீங்க தொட்டதுனால இத கழுவணும், அப்படிதானே? அப்படின்னா நான் கண்டிப்பா இத கழுவவே மாட்டேன். மத்தவங்களுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கும் இருக்கு. நாங்க அறிவில்லாதவங்க தானே. யார் அப்படி சொன்னா? அறிவுங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். என்னோட அப்பா ஒரு குரு,
குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்க அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவரால விவசாயம் பண்ண முடியுமா? அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியுமா? வயல்ல விதைப்பாரா, உழுவாரா? இல்ல. அப்படின்னா அது தெரிஞ்சிருக்கிறவங்க உயர்ந்தவங்க தானே. இப்படி எல்லாம் கேட்டா எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு விஷயத்துல நான் சந்தோஷமா இருக்கேன். வேதா குட்டி தினமும் உங்க வீட்டுக்கு வரால. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. மனுஷங்களுக்கு இடையில இருக்கிற வேறுபாடெல்லாம் அவன் மனசுல எதுவும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா வேதா குட்டி அம்மாக்கு எல்லாம் கத்து கொடுப்பா. கேட்டு கேட்டு நீங்களும் அதை கத்துக்குவீங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? பின்ன எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா நீங்க சிரிக்கிறத பார்க்க? நீங்களும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா, இந்த குடுவையில என்ன இருக்கு? தண்ணி. வேலைக்கு போகும்போது குடிக்கிறதுக்கு. நல்லதா போச்சு. எனக்கும் கொஞ்சம் கொடுங்க. ஐயோ, இதுல இருந்தா? தண்ணியே தொடக்கூடாதா? கொஞ்சம் தூரத்துல ஆறு இருக்குல்ல, அதுல எத்தனை பேர் நடந்து போறாங்க. அவங்க காலம் நினைக்கிறாங்க. அந்த ஆத்துல இருந்து தானே ஆளுங்க பூஜைக்கான தண்ணியை எடுக்கிறாங்க, சடங்கெல்லாம் பண்றாங்க. அப்புறம் இதுல என்ன இருக்கு? கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடுங்க, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. பாருங்க, தண்ணி குடிச்சதுனால எனக்கு ஏதாவது ஆச்சா? தலை சுத்தி விழுந்துட்டேனா என்ன? இதுல இருந்து நான் தண்ணி குடிக்கிறது இதுதான் முதல் தடவை. ருசியா இருக்கு. சரி, நான் வரட்டுமா? அப்புறம் குட்டியம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்க. எனக்கு பார்க்க ஆசையா இருக்கு. நான் சொல்றேன். அப்ப சரி, நம்ம மறுபடியும் பாப்போம். நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு. இப்படியும் மனுஷங்க இருக்காங்களே, எவ்வளவு நல்ல பொண்ணு. இதுதான் இந்த பாட்டியோட வீடு. உங்க வீடு ரொம்ப பெருசா இருக்கே பாட்டி. இங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்கு பாட்டி. கதவை தாப்பால் போட்டிருக்காங்களே. அது அவங்க வெளியில போயிருப்பாங்க, அதனாலதான் பூட்டிட்டு போயிருக்காங்க. பாட்டி, நான் கதவை திறந்துட்டேன். சரி, நீங்க கிளம்புங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல. அதெல்லாம் பரவாயில்ல, உங்க பையன் வரட்டும். அது வரைக்கும் நாங்க உங்க கூடவே இருக்கோம் பாட்டி. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க போவோம். நீங்க வாங்க. ஆமா தேவி. உங்களுக்கு சோர்வா இருக்கா? ஆமா, எனக்கு கொஞ்ச நேரம் படுக்கணும். நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துடலான்னு தான் நினைச்சேன். அதனாலதான் எதுவும் சாப்பிடல. நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். அம்மா தேவி. பாவம் பாட்டி, ரொம்ப சோர்வா இருக்காங்க. ஆமா, பாட்டி சாப்பிடலன்னு சொன்னாங்கல்ல. நம்ம அடுப்படிக்கு போய் சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம், வா. இங்க எதுவுமே இல்லையே. இப்ப நம்ம என்ன பண்றது? பாட்டியோட பசங்க இப்ப வந்துருவாங்கல்ல. அவங்க வரதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா? குட்டிமா, நம்ம இங்க என்ன இருக்குன்னு பார்த்து பாட்டிக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்தா என்ன? உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? அப்பா எனக்கு கத்து கொடுத்திருக்காரு. அப்படின்னா பண்ணுவோம், பாட்டி சந்தோஷப்படுவாங்க. நம்ம முதல்ல அரிசி இருக்கான்னு பாப்போம்.
சாப்பிடாத, கை சுட்டுரும். உன்னை ரொம்ப நேரம் காணானா உன் அம்மா உன்னை தேட மாட்டாங்களா? உன் கூட இருக்கன்னு தெரிஞ்சா அம்மா கவலைப்பட மாட்டாங்க. என்னம்மா? குருவும் குருவோட பொண்ணும் தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கலாமா? யாரு தப்பு பண்ணாலும் தண்டனை கொடுக்கணும். எதுக்காக கேக்குற? குருவோட பொண்ணு ஒரு தப்பு பண்ணிருக்காங்க, பெரிய தப்பு. வேதாவ அதிகமா புகழ்ந்து பேசியிருப்பா. நாட்டியத்தை பத்தி புகழ்ந்து பேசுறதுக்கும் குறை சொல்றதுக்கும் தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது. குருகுலத்துல தப்பு பண்ணல, வெளிய. அப்படின்னா சொல்லு, என்ன தப்பு? என்ன? ஒண்ணு இல்ல, குருவோட பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டாலாம். அதுக்கு சரியான தண்டனை கொடுக்கணுங்கிறது இவளோட ஆசை. என்னமா அது? அந்த குட்டியம்மாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கையில இருந்து அவங்க தண்ணி வாங்கி குடிச்சாங்க, அதுவும் பொது இடத்துல வச்சு. நீ பாத்தியா? பார்த்தேன். அப்புறம் ஏன் நீ அதை பத்தி கேட்கல? நான் கேட்டா அவங்க என்ன திட்ட மாட்டாங்களா? இத கேட்டுட்டு நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? இந்த நாட்டுல வழிமுறைகளுக்கெல்லாம் எந்த மதிப்புமே இல்லையா? ஒரு பக்கம் அந்த பூசாரியும் அவரோட பொண்ணும், இன்னொரு பக்கம் அந்த குருவும் குருவோட பொண்ணும். இந்த நாட்டை அழிக்கிறதுக்கு தான் எல்லாரும் முடிவு பண்ணிருக்காங்களா என்ன? நாட்டியம் கத்து கொடுக்கற திறமை இருக்குங்கிற அகங்காரம் பிடிச்சவா அந்த பிரியம்பதா. ஏதாவது கேள்வி கேட்டு தண்டனை கொடுத்தா உடனே அந்த தம்பிக்கு அதுக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்ப என்ன செய்யறதுன்னு தான் யோசிக்கிறேன். சுத்தி வளைக்க வேணாம். உங்களால எதுவும் முடியாதுன்னு சொல்லுங்க. எல்லாரையும் பார்த்து பயந்து பயந்து இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல. சுகன்யாவுக்கு பொறுமை இல்ல. ராஜதந்திரத்துக்கு அது ஒத்து வராது. ராஜதந்திரத்துல தினமும் தோக்குறது மட்டும் இப்படி ஒத்து வருமா? அப்படின்னா என்னால இதை விட முடியாது. நான் இதை இன்னைக்கு கேட்டே தீருவேன். ஒரு பொண்ணை அடக்கி ஆள இன்னொரு பொண்ணோட நாக்க தவிர பெரிய ஆயுதம் வேற எதுவும் இல்ல. இந்த தடவை அதை நான் உன்கிட்ட விட்டுருக்கேன். தோத்து போயிலாம் நான் திரும்ப வரமாட்டேன். 1க்கு பதிலா 100, அதுதான் என்னோட கணக்கு. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. பெரியம்மா, நானும் வரேன். நீ வாமா. என் முன்னாடி அந்த குருவோட பொண்ணு கதறி அழறத நீ பாப்ப. வா. பாட்டி, 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 பாட்டி. அசந்து தூங்கிட்டேம்மா. ரொம்ப சோர்வா இருந்துச்சு. உங்களால போகவும் முடியலல்ல. பசி தாங்க முடியாம தான் நீங்க தூங்கிட்டீங்க பாட்டி. சாப்பிட வேண்டாமா? சாப்பாடு நீங்க வாங்க. வாங்க. ஆ. இதெல்லாம் யாருமா செஞ்சா? சகாதேவனும் வைஜெயந்தியும் திரும்பி வந்துட்டாங்களா? இல்ல பாட்டி, இதெல்லாம் வேதா தான் செஞ்சா. நீ சாப்பாடு செஞ்சியா? எனக்கு சாப்பாடு செய்யலாம் தெரியும். என் அப்பா கத்து கொடுத்திருக்காரு. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு அடுப்படியில போய் பார்த்தப்போ அங்க எதுவுமே இல்ல. அப்படின்னா பொருள் எடுத்து நாமளே சமைச்சிடலாம் நினைச்சேன். சாப்பிடுங்க பாட்டி, அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இத பாக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என் கண்ணுங்களா, நான் அங்க மயக்கம் வந்து கீழே விழுந்து கிடந்தது உங்களை மாதிரி நல்லவங்களை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் போல இருக்கு. என்ன சொன்னாலும் நீங்க உடனே அழுதுறீங்க. போய் கைய கழுவிட்டு வாங்க. ஆ. எனக்கு மட்டும் வைக்கிறேன், உங்களுக்கு வேணாமா? நாங்க நடந்து வரும்போது என்னென்னலாம் சாப்பிட்டோம்னு உங்களுக்கு தெரியுமா? காட்டுல இருக்க கிழங்கு, நிறைய பழம் எல்லாம் சாப்பிட்டோம். நீங்க சாப்பிடுங்க பாட்டி. என்ன நல்லா இருக்கா? நல்லா இருக்கா நான் கேக்குறேன். உன் அப்பா சொல்லி கொடுத்தது எதுவுமே வீண் போகல. ரொம்ப ருசியா இருக்கு. நீங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க. அப்போ சோர்வெல்லாம் போயிடும். அப்புறம் உங்க பையனும் வந்துருவாரு. சாப்பிடுங்க. என்னோட மனசும் வயிறும் நிறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு நீங்க என் மேல காட்டின பாசம்தான் காரணம். உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா என் கையில எதுவுமே இல்லை.
2 பேருக்கும் வீட்ல பாட்டி இருக்காங்களா? இல்ல, எனக்கு அம்மா கூட இல்ல. என்னோட அப்பா இறந்துட்டாரு. அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இவ்வளவு நல்ல மனசு இருக்கிற உங்களுக்கு கடவுள் ஏன் இந்த குறைய கொடுத்தாரு? 2 பேரும் கவலைப்படாதீங்க, சரியா? அம்மா மேல இருக்கிற பக்திய நீங்க கெட்டியா புடிச்சுக்கணும். வாழ்க்கையில உங்களுக்கு எந்த குறையும் வராது. இந்த பாட்டி நான் சொல்றேன். போதும் பாட்டி அழுதது, எங்களுக்கும் கவலையா இருக்கு. இல்ல, இனி அழமாட்டேன். என் மக சகாதேவன் இருக்கான்ல, அவன் உங்க வயசுல எல்லாம் என் மடியில உக்காந்துதான் சாப்பிடுவான். நான் சாப்பாடை எடுத்துக்கிட்டு அவன் பக்கத்துல போனதும் அவன் திடீர்னு அங்க இருந்து ஓடி போயிடுவான். அப்புறம் என்ன பார்த்து சிரிப்பான் பாரு. எனக்கு அந்த சிரிப்பு ரொம்ப பிடிக்கும். அம்மாங்கிறவ புண்ணியம் பண்ணிருக்கணும், பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்பதான் பசங்களோட முழு அன்பு அவங்களுக்கு கிடைக்கும். பெரியம்மா, அதோ குருவோட பொண்ணு. ஏய், அங்கேயே நில்லு. எங்க போயிட்டு வந்துட்டு இருக்க? கொஞ்சம் பச்சைல பறிக்க வேண்டியிருந்தது. அப்படியே ஒருத்தங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். இலையெல்லாம் நீ தனியா பறிச்சியா இல்ல யாராவது உனக்கு உதவி பண்ணாங்களா? என்னாச்சு, ஏன் அப்படி கேக்குறீங்க? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த நாட்டுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு, அதை அழிக்க முடிவு பண்ணி இறங்கி இருக்கீங்களா நீயும் உன் அப்பாவும்? இல்ல, புரியல. இலை பறிக்கிறதுக்கு காட்டுவாசி பொண்ணை கூட்டு சேர்த்துக்கிட்டியா? எந்த ஒரு உறுத்தலும் இல்லாம அவகிட்ட போய் தண்ணி வாங்கி குடிச்சிருக்க நீ. அதெல்லாம் என்ன நினைச்சு நீ பண்றேன்னு தான் கேக்குறேன். இது எல்லாம் யார் பார்த்தா? யாரும் பார்க்கலன்னா வழிமுறையை பின்பற்றாம நடக்கலாம்னு பாக்குறியா? பதில் சொல்லு. இந்த தேசமங்கலத்தோட உரிமையான ஆளுதான் கேக்குறேன். எனக்கு தேவையான இலையை தேடி கண்டுபிடிக்க தெரியல. தெரிஞ்ச ஒருத்தங்க இதை பறிச்சு கொடுத்தாங்க. எனக்கு தாகமா இருந்தது, அவங்க கிட்ட தண்ணி இருந்தது, நான் வாங்கி குடிச்சேன். அவங்க என்ன ஆளுங்கன்னு உனக்கு தெரியாது? நீ பேசிக்கிட்டு இருந்ததையும் தண்ணி வாங்கி குடிச்சதையும் வர்ணா பாத்திருக்கா. இந்த தேசமங்கலத்தோட சின்ன மகாராணி. என்ன மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச விஷயத்துல தப்பு இருக்குன்னு எனக்கு தோணல. இந்த விஷயம் மகாராஜாவுக்கு தெரிஞ்சா இதுக்காக உனக்கு உங்க அப்பாவுக்கு தண்டனை கொடுத்தா? மனுஷங்க கிட்ட பேசுறது தப்புனா அதுக்கு தண்டனை கொடுக்கட்டும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? தேசமங்கலத்தோட ராஜா நேர்மையானவர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட நேர்மை அவ்வளவுதானா? அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? திமிரா பேசாத. ராஜ குடும்பத்துல இருக்கிற பொண்ணுக்கு கத்து கொடுக்கறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். இனிமே நீ அவ கூடயோ அவ பொண்ணு கூடயோ பேசவோ பழகவோ கூடாது. இது அரண்மனையோட கட்டளை. அரண்மனையில இருந்து வர கட்டளை வர வேண்டிய விதத்துல வரும்போது நான் அதை பாத்துக்கிறேன். இப்ப இங்க இருந்து கிளம்புங்க. குட்டியம்மாவோட அம்மா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதை கேட்டா உங்களுக்கு என்ன? இங்க பாரு வர்ணா, குரு எத்தனையோ தடவை உனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு மனுஷங்களுக்குள்ள வேறுபாடு பார்க்க கூடாதுன்னு. நீ குழந்தை தானே. குழந்தைங்க களங்கம் இல்லாதவங்க. பெரியவங்களோட மனசுல ஏதாவது விஷம் இருந்தா அது சின்ன பசங்க மனசை கெடுக்க கூடாது. ஓ, அது சரி. அப்ப என்னோட மனசுலதான் விஷம். யார்கிட்ட பேசுறன்னு பார்த்து பேசினா நல்லது. அரண்மனையில இருந்து ஒரு கட்டளை வர்றதுக்கு என்னோட கணவர் சித்ரபானு ஐயா வந்தா என்ன ஆகும்னு தெரியும்ல. நீயும் உன் அப்பாவும் இந்த தேசமங்கலத்துல இருக்க மாட்டீங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. தேசமங்கலத்தோட ராஜா என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாருன்னா நான் அதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவேன். அதை விட்டுட்டு நீங்க இப்படி தேவையில்லாம கேட்கறதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியும். எனக்கு இந்த மாதிரி பேசி பழக்கம் இல்லை, கேட்கறதுக்கு விருப்பமும் இல்லை. நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கு. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் குட்டியம்மாவோட அம்மாவுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. என்னையும் அந்த காட்டுவாசியும் ஒண்ணுன்னு சொல்றியா? புத்திசாலிங்கெல்லாம் அப்படித்தான் பாப்பாங்க. மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இவளோட திமிர நான் அழிப்பேன்.
உங்களை அசிங்கப்படுத்தினதுக்கு தண்டனை கொடுக்க வேணாமா? நீ வேணா பாரு, என்ன அசிங்கப்படுத்தினவள நான் சும்மாவே விட மாட்டேன். ரொம்ப சீக்கிரமே உனக்கு வேற ஒரு குருகுலம் தேடணும். ஒன்னா அப்பாவாலையும் பொண்ணாலையும் இந்த தேசமங்கலத்துல வாழ முடியாது. அப்புறம் உங்கள மாதிரியே தான் இருந்தாங்க அந்த பாட்டி கூட. நடக்கவும் முடியல, ஆனா ஆற்றுகால் அம்மாவை பார்க்கவும் செய்யணும். அப்புறம் அந்த பாட்டி ரொம்ப தூரம் நடந்து 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 முடியாம சோர்ந்து போய் அங்கேயே உட்காந்துட்டாங்க. அப்போ அந்த பாட்டி கவலையோட நினைச்சாங்க, எனக்கு தேவிய போய் பார்க்க கொடுத்து வைக்கலையேன்னு, அங்க இருந்து கொஞ்சம் பொங்கல் சாப்பிடுறதுக்கு கூட கொடுத்து வைக்கலையேன்னு. அதுக்காக பாட்டி வழியில உட்காந்து ரொம்ப நேரம் அழுதாங்க. கொஞ்ச நேரம் ஆனதும் அந்த பாட்டிக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு பொண்ணு வந்தாங்க. பாட்டி கிட்ட பொங்கல் வேணுமான்னு கேட்டாங்க. கையில இருந்த பொங்கலை பாட்டிக்கும் கொடுத்தாங்க. பாட்டி பொங்கலை கையில வாங்கின உடனே அந்த பொண்ணு அங்க காணோம். பாட்டி அங்க பக்கத்துல எல்லார்கிட்டயும் கேட்டாங்க. யாருக்கும் அப்படி ஒரு பொண்ணை பத்தி தெரியல. கடைசியில தான் அவங்க எல்லாருக்கும் புரிய வந்தது, பாட்டியோட பக்திய பார்த்து அவங்களுக்கு அருள் கொடுக்கறதுக்காக தேவியே நேர்ல வந்திருக்காங்கன்னு. அப்படி தேவியையும் நேர்ல பார்த்துட்டாங்க, பொங்கலையும் சாப்பிட்டாங்க. கதை பிடிச்சிருக்கா பாட்டி? பிடிக்காம? தேவியோட கதையை கேட்க எல்லாருக்கும் பிடிக்கும். நீ கதை சொன்னா கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. வேதா எனக்கு எவ்வளவு கதை சொல்லி தருவா தெரியுமா? வேதா தேவிய பத்தி பாட்டு பாடுவா. வேதா, நீ பாட்டுக்காக ஒரு பாட்டு பாடு. பாடுமா. என்னங்க, என்ன இது வீடு திறந்திருக்க? யார் இருக்கா வீட்டுக்குள்ள? நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரஹிதா புராண முனினா. யாரு நீங்க ரெண்டு பேரும்? நான் வர்ற வழியில மயங்கி கீழே விழுந்துட்டேன். இந்த குழந்தைங்க தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. நல்ல குழந்தைங்க. எனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இவங்க உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்களா? உங்க ரெண்டு பேரையும் சமைக்க சொல்லி யார் சொன்னாங்க? போங்கடி வெளியே. வேண்டாமா, இவங்களை எதுவும் திட்டாத. குழந்தைங்க இல்ல. என்ன குழந்தைங்க? உங்களை திரும்ப எங்க கூட்டிட்டு வந்த பிசாசுங்க தானே இதுங்க. நீங்க எதுக்காக திரும்ப வந்தீங்க? நீங்க வேண்டான்னு முடிவு பண்ணி தானே கூட்டிட்டு போய் விட்டோம். மறுபடியும் எங்க உயிரை வாங்கறதுக்கு வந்துட்டீங்க. எவ்வளவு பெரிய தெய்வ குத்தம் இது. தெய்வ குத்தத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மரியாதையா ரெண்டு பேரும் வெளியில போங்க. அம்மாடி, இந்த பொண்ணு தேசமங்கலத்து பூசாரியோட பொண்ணுமா. அதுக்கு என்ன இப்போ? நான் கால்ல விழுந்து கும்பிடுறதுக்கு தேவியோட பொண்ணு இல்லல்ல. என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? இப்ப இந்த பொண்ணுங்களை அனுப்ப போறீங்களா இல்ல நான் அடிச்சு விரட்டவா? ஐயோ குழந்தைங்களா, நீங்க போயிடுங்க. என்னடி அப்படியே பார்த்துட்டு நிக்கிறீங்க? வெளியில போங்கன்னு சொல்றேன்ல. நாங்க கிளம்புறோம் பாட்டி. உங்களுக்கு எந்த கவலை வந்தாலும் தேசமங்கலத்து அம்மாவை மனசுல நினைச்சா போதும். ஆமா ஆமா, இவங்க வேணுனதோ அப்படியே அந்த அம்மா கண்ணு முன்னாடி வந்து நின்றுவாங்க. வந்துட்டாளுங்க தேவையில்லாத பேச்ச பேச. அம்மாடி, என்ன அந்த மாதிரி கூப்பிடாதீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்திருந்தா நீங்க அங்கே இருந்திருக்கணும். யாருக்காக இங்க வந்தீங்க? உங்க பையனே உங்களை வேண்டான்னு சொல்லிட்டாரு. உங்களை வெறுத்து போய் தான் கூட்டிட்டு போய் விட்டோம். இந்த மாதிரி மறுபடியும் வந்து எங்க உயிர் எடுக்கிறதுக்கு நீங்க உயிரை விட்டுருந்தா கூட நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டிருப்போம். அவளுங்க என்ன அலங்கோலம் பண்ணி வச்சிருக்காளுங்க, நான் போய் பாக்குறேன். நாங்க செஞ்சது தப்பா இருந்துச்சுன்னா எங்களை மன்னிச்சிருங்க. பாட்டி எங்க கிட்ட என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? குழந்தையா இருக்கும் போது உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதும், ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிச்சது விளையாண்டது எல்லாம் சொன்னாங்க. பாட்டி உங்க மேல ரொம்ப அன்பா இருக்காங்களே, அப்புறம் எதுக்காக பாட்டியை கொண்டு போய் விட போனீங்க? பாட்டி பாவம் தானே, வயசானவங்கள நல்லா பாத்துக்கணும்ல. எனக்கு என் அம்மா அப்பாலாம் கத்து கொடுத்தது அப்படிதான். பசியால தான் பாட்டி சோர்ந்து போயிட்டாங்க, அதனாலதான் சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம். பாட்டியை கஷ்டப்படுத்த கூடாது. என்ன அம்மாலாம் கடவுள் தானே. அம்மா மனசை கஷ்டப்படுத்தினா தேவி மன்னிக்க மாட்டாங்க.
நாங்க போறோம். வா குட்டிமா. உங்களை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? இதுக்கப்புறம் யாராவது மறுபடியும் உங்களை கூட்டிட்டு வந்தாங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. கிளம்புங்க முதல்ல. என்னைக்கு திரும்ப வராதீங்க. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் உங்க அம்மா இந்த வீட்ல இருந்தா நிச்சயமா நான் இருக்க மாட்டேன். இவங்க இங்க இருந்தா யார் வேணாலும் வீட்டுக்குள்ள வந்துட்டு போவாங்க. அடிச்சு விரட்டுங்க இவங்கள. சகாதேவா, என்ன அடிச்சிடாதடா. நான் இங்க இருந்து போயிடுறேன். நீ தெரியாம என்ன அடிச்சிட்டேன்னா அந்த வலி என் மனசை விட்டு எப்பவும் போகாது. நீ குழந்தையா இருந்தப்போ என்ன அடிச்சிருக்க. உன்னை நான் தூக்கும் போது உன் காலால என் முகத்துல உதைச்சிருக்கு. அதெல்லாம் என் பையனோட குறும்புத்தனம் தானே. இப்ப நீ வளர்ந்துட்டல்ல, உன் கையால என்ன அடிச்சா சாகுற நேரத்துல கூட எனக்கு நிம்மதி இல்லாம போயிடும்டா. நீ நல்லபடியா வாழ்ந்துக்கப்பா. என்ன கூட்டிட்டு வந்த குழந்தைங்க கிட்ட உங்க வைராகியத்தை காட்டாதீங்க. பாவம் அந்த குழந்தைங்க, இறக்க நிறைஞ்ச குழந்தைங்க. நான் வேண்டாம் ஒண்ணு செய்யறேன்ப்பா. தூரமா நான் எங்கேயாவது போயிடுறேன். அம்மா தொலைஞ்சு போயிட்டான்னு நீங்க சொல்லிக்கங்க. ஒருவேளை நான் இறந்து போனாலும் கூட நீங்க என்ன தேடி வர வேண்டாம். நான் வரேன்ப்பா. பாத்தீங்களா பாத்தீங்களா, அழுது உங்க மனசை மாத்த பாக்குறாங்க. இப்ப அடிச்சு விரட்ட போறீங்களா இல்ல நானே அடிச்சு விரட்ட? இல்ல, கைய எடுடி. எடுக்க மாட்டேன். எடுறி கைய. இனிமே எங்க அம்மாவை பத்தி நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. உனக்கு தான் எங்க அம்மா ஒரு பாரமா இருந்தாங்க. உன் வார்த்தையை கேட்டு கேட்டு எங்க அம்மாவை நான் கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே எங்க அம்மாவை நீ இங்க இருந்து அனுப்ப நினைச்சா அதுக்கு முன்னாடியே உன்னை நான் முதல்ல அனுப்பிடுவேன். முதல்ல நீ உள்ள போடி. அம்மா அம்மா என்ன சகாதேவா இதெல்லாம்? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவளும் அவ கூட பிறந்தவங்களும் என்னென்னவோ சொல்லி என்னை குருடனா மாத்திட்டாங்க. நான் செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம் தான். அந்த சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாம போயிடுச்சேம்மா. நீங்க எனக்கு சாபம் கொடுங்க. சாபம் விட்டு என்ன அழிச்சிருங்க. சாபம் விடணுமா? தான் பெத்த புள்ளைய சாபம் விடுறதுக்கு ஒரு அம்மாவுக்கு எப்படி மனசு வரும்? அப்படி செய்ய முடியும்னா அம்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். உன்னை என்னால வெறுக்க முடியுமாடா? உன்னை விட்டுட்டு தான் என்னால போக முடியுமா? நீ நான் பெத்த தங்கண்டா. இந்த நிமிஷமே என் உயிர் போனா கூட எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. நிச்சயம் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். வேண்டாம்மா, இனிமே நீங்க அப்படி பேசினா அது எனக்கான தண்டனை. நான் எங்க அம்மாவை நேசிக்கணும், உங்க கூடவே இருக்கணும், உங்க கூட ஒன்னா சாப்பிடணும். ஒரு மகனுக்கான எல்லா கடமையும் நான் செய்யணுமா? அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா. நீங்க வணங்குற தேவி மேல சத்தியமா சொல்றேன், இனிமே உங்களுக்கு நான் நல்ல மகனா இருப்பேன். அம்மா தேவி, அந்த குழந்தைங்களோட உருவத்துல நீங்க தானம்மா வந்து எனக்கு உதவி செஞ்சது. உங்களை தவிர வேற யாராலையும் இதை செய்ய முடியாது. காப்பாத்துங்கம்மா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
ஏம்மா சாப்பிடாம உட்காந்துருக்க? அந்த பாட்டிய பத்தி நினைச்சுதான்ப்பா. அவங்க பாவம் இல்லப்பா. பாட்டிய போய் பார்த்ததும் நான் உங்களை பத்தி தான் நினைச்சேன். என்ன நினைச்ச? நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, என் மேல உயிரா இருக்கீங்க. இருந்தும் நான் பெருசானதுக்கு அப்புறம் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டேனா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீ அப்படி பண்ண மாட்டியே. நான் பண்ண மாட்டேன். ஆனா எப்படி அந்த பாட்டியோட பையனுக்கு அப்படி பண்ண தோணுச்சு? அவரு மனசு மாறுவாரா? அந்த பாட்டி மேல திரும்பவும் அன்பா இருப்பாராப்பா? இங்க பாருமா, மனுஷங்களோட மனசுல தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ராட்சசன் இருக்கிறான். எப்ப வேணும்னாலும் அது வெளியில வரும். அது நம்மளோட எண்ணங்களையும் செயல்களையும் பொறுத்து தான் இருக்கு. ஆனா நானும் குட்டிமாவும் பேசினப்போ அவரோட கண்கள் கலங்கி இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு அர்த்தம். அவர் யோசிக்கட்டும். தேவி அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் நல்லதே செய்யட்டும். நாங்க வீட்டுல கொண்டு போய் விட்டப்போ அந்த பாட்டி எங்க கிட்ட எதுவுமே சொல்லல. பையனை பத்தி எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் பெருமையா சொன்னாங்க தெரியுமா? பெத்தவங்களோட மனசு அப்படித்தான். அது எப்பவும் தான் பசங்களோட பெருமையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அது பசங்களுக்கும் தெரியும். அதனாலதான் சில பசங்க கஷ்டப்படுத்தினாலும் ஒரு புகாரா கூட பெத்தவங்க அத பத்தி வெளியில சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் திரும்ப பாட்டிய பார்க்க போவேன். நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நான் போறதுல ஏதாவது தப்பு இருக்கா? எந்த தப்பும் இல்ல. போய் பார்த்துட்டு வா. அந்த அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம நடந்து போற வழியில கவலைகள் நிறைஞ்ச நிறைய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். ஆனா அந்த கவலைய மனசுலயே வச்சிருக்க கூடாது. அப்படி பண்ணா அதுக்கு தான் நேரம் இருக்கும். உனக்கு இப்ப படிக்க நிறைய இருக்கு. வீட்ல வேலையெல்லாம் பார்க்கணும். அப்போ மனசு சோர்வாகாம பாத்துக்கணும்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ப்பா. அப்படின்னா முதல்ல நல்லா சாப்பிடு. அந்த பாட்டிக்காக தேசமங்கலத்தம்மா கிட்ட நீ நல்லா வேண்டிக்கிட்டா மட்டும் போதும். தப்பான வழியில போனவங்கள நேர் வழியில கொண்டு வர அம்மாவை தவிர வேற யாராலும் முடியாது. குட்டிமா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கவலையா உட்கார்ந்திருக்க? அவங்க அந்த பாட்டியை அடிப்பாங்களாமா? பாட்டி பாவம் தானே. அப்புறம் எதுக்காக பாட்டியை அவங்க கஷ்டப்படுத்துறாங்க? நீயும் வேதாவும் திரும்பி வரும்போது ஏதோ ஒரு அதிசயத்தை பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அங்க என்ன பார்த்தீங்க? தேவி ஆற்றுக்கால் அம்மா. பின்ன ஏன் பயப்படுற? நீங்க 2 பேரும் எதுக்காக போனீங்கன்னு தேவிக்கு நல்லா தெரியும்ல. அப்ப தேவி அதை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. பாட்டிய தேவி காப்பாத்துவாங்க. கொஞ்சம் வருஷம் போக போக அந்த பாட்டி மாதிரியே எனக்கும் வயசாயிடும். அப்ப நீ என்ன இந்த மாதிரி பண்ணுவியா? குட்டிமா, வேண்டாம், என்கிட்ட நீங்க பேச வேண்டாம். அம்மா சும்மா தானே கேட்டேன், அதுக்கே நீ கோச்சுக்கிற? என்கிட்ட பேச வேண்டாம்னு சொன்னல. வேதா வரும்போது நான் சொல்லுவேன், நீங்க என்ன கஷ்டப்படுத்துனீங்க, அழ வச்சுங்கன்னு சொல்லுவேன். இதையெல்லாம் நீ வேதா கிட்ட சொல்லாத. சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன். என் அம்மாவை நான் திட்டுவேனா? எனக்கு நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. குட்டிமா, என்னோட குட்டிமா, இனிமே நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என்னால தாங்க முடியாது. உங்களுக்கு வயசாக நான் விட மாட்டேன். நீங்க இப்படி இருந்தா போதும். என்னோட சிரிச்சு விளையாடிட்டு இருந்தா போதும். சரி, அம்மாவுக்கு வயசாகாது. முதல்ல நீ இப்படி அழறத நிறுத்துறியா? என் செல்ல குட்டியம்மா. எல்லா அம்மாக்களோட கனவுதான் இப்படி ஒரு குழந்தை. எல்லாருக்கும் அது கிடைக்காது. வைஜெயந்தி, நீ என்ன மன்னிச்சிரு. நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். அது நம்ம வாழ்க்கையில பெரிய சாபமாகாம திருத்த முடிஞ்சது. அதுக்கு காரணம் அம்மாவை கூட்டிட்டு வந்த அந்த 2 சின்ன குழந்தைங்க தான். அவங்க என்கிட்ட கேட்ட எந்த கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியல. இப்ப அம்மாவும் பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்தாச்சுல்ல, இதுக்கப்புறம் நான் தான் வெளியே போயாகணும். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. அம்மா மேல இருக்கிற உன் கோவத்தை விட்டுரு.
அம்மா இன்னும் எத்தனை காலம் நம்ம கூட இருப்பாங்க? இருக்கிற வரைக்கும் அம்மாக்கு எந்த குறையும் இல்லாம நம்ம 2 பேரும் பார்த்துக்கலாம். என்னோட அம்மா தானே நீ நினைக்க வேண்டாம், நம்மளோட அம்மா அப்படி நினை. நீ யோசிச்சு பாரு, இந்த பரந்த உலகத்துல நமக்குன்னு ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த சின்ன உலகத்துல நமக்கு என்னெல்லாமோ இருக்கு. நமக்கு வேற யார் இருக்காங்க அம்மாவை தவிர? அம்மாவோட வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எதுக்காகவும் உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நீங்க அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கீங்கன்னா அதை நான் எதுக்காக வேண்டான்னு சொல்ல போற சொல்லுங்க. நான் என்ன மாத்திக்கிறேங்க. நான் இது வரைக்கும் சுயநலமா யோசிச்சுட்டேன். நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது நான் தப்பு பண்ணதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏன் அம்மானா இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்ல. நீங்க என் மேல கோவப்பட்டதுமே என் தப்பா நான் உணர்ந்துட்டேங்க. ஆனா என்னமோ தெரியலங்க, அம்மா கிட்ட பேசுறதுக்கும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கும் என்னால முடியல. அம்மாவுக்கு முன்னாடி போய் நீ அம்மானு பாசமா கூப்பிட்டா மட்டும் போதும். அம்மாவோட எல்லா கவலையும் பறந்து போயிடும். சரிங்க, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். இதுக்கப்புறம் எப்பவும் அம்மாவை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். இவ்வளவுதான். உன் மேல உள்ள எல்லா கோவமும் இப்ப பறந்து போயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி அவசியமா நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. எங்க? முன்னாடி என் கூட வியாபாரம் பண்ணிட்டு இருந்த ஜனகர் இருக்கார்ல, அவர் ஏதோ வெளியூர் போகிறதுக்காக தயாராயிட்டு இருக்காரு. அவரை போய் கொஞ்சம் பார்க்கணும். இன்னைக்கு ராத்திரியே போகணுமா? காலையில போலாம்ல? இல்ல, ரொம்ப தூரம் இருக்கு. அவரு காலையிலேயே அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அவர் கிளம்பின உடனே நான் திரும்ப வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. நான் திரும்ப வரும்போது நீயும் அம்மாவும் சேர்ந்து என்ன வரவேற்கணும். இவ்வளோ சீக்கிரமா நீ உன் மனசை மாத்திக்கிட்டியே. நீ வேணா பாரு, அம்மாவோட ஆசீர்வாதங்கிறது தேவி பகவதியோட அருள் மாதிரி தான். நான் போயிட்டு வரட்டுமா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.